கோட்டை இப்படி பொட்டல் பொட்டலாக கிடக்கப்பா. நான் என்ன பண்ணுவேன்? இல்லையா ராமதாஸ் மாமா? நீ கட்டி வச்ச கோட்டை இடிய எத்தனை செய்யும்? ஆமாம், நான் கட்டி வச்ச கோட்டை இடிய செய்து, நீ கட்டி வச்சுருக்க கோட்டை மட்டும் அப்படியே பிரகாசமாக இருக்குது. ஆமாம், காவலுக்கு போகிறதுக்கு முன்னால் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு? உனக்கு நல்லா தான். நீ வேற சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. அம்மா வந்திருப்பாங்க, அம்மா மனதோட ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைக்கிறாங்க. நான் யாரை நினைக்கிறேன்? அவங்க அண்ணன் தம்பி 7 பேர்த்தையுமே நினைக்கிறேன். 7 பேரா? ஏன் 7 பேரை சமாளிச்சிருவியா? 7 பேரை நினைச்சா அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு செத்துக்குவாங்க. ஒரு ஆளே ஓடி போயிடுறேன். நம்மள்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆமாம், அதனால காவலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் மனசுல ஆசை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன். ஏய் ராமதாஸ், உனக்காவட்டி நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? நீ இல்லை நான் செத்துரு வேண்டாம். நான் உனக்கு முன்னே மருந்து குடிச்சிருக்கேன். நீ ஏன்னா தம்பி நம்ம எதையோ பறிவிட்ட மாதிரி உட்காந்துருக்குற. நான் என்ன பண்ணுவேன்? ஆ நீதானா நீதானா நெஞ்சு நீதானா, நீன்றி நானேதான் இங்கே வாழ்வேனா. அன்பே அன்பே எந்த நன்பே வாழும் ஜீவன் நீதான் அன்பே, துணை நீ அன்பே. நீதானா நீதானா நெஞ்சு நீதானா,
எல்லாம் ஏன் பாடுற எதுக்கு பாடுற ஏதாவது கேட்குறீங்களா? இல்லை உங்கள் 4 பேர்த்தையும் நினச்சித்தேன். 7 பேருங்கிற 4 பேருங்கிற நீங்கள் 4 பேர் இல்லைன்னா எனக்கு உயிரே கிடையாது. 70 பேரை கூட சமாளிப்பேன். வாய மூடியா இப்படி பேசுனா என்ன நினைப்பாங்க? எனக்கு தவறாக நினைக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வர வர வாழவே பிடிக்க மாட்டேங்குது. வருஷத்துல 70 பப்புனு சந்திக்கிறாயில உன் கனவுல அடிக்கடி நான் தான் வரணும். எதுக்கு பேயா வர்றியா? வரக்கூடாதுங்கிறது தான் எலும்பச்சம்பழத்துக்கு நான் பெரிய பழம் வந்துருச்சு கட்டி தொங்க விட்டுருக்கேன் வாசப்படியில். சொல்லவா? பிடிங்க. நினச்சி விட்டாலும் கை பொண்டாட்டிக்கே கடன் சொல்கிறவன். உனக்கு என்னைக்கு சொன்னேன்? 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன். அன்னைக்கெல்லாம் பொறி உருண்டை வாங்கி கொடுத்து எல்லாம் நல்லா விடிய விடிய வாச்சிவிட்டு வீட்டில் போய் மீன் குழம்பு கறி குழம்பு வச்சு சமைச்சு வேடிக்கை பார்க்குறேன். நீ பேசுறியாக்கு ஜவுடால் பிடியா? முதல்ல முத்து மண்டபம் நட்ட நடுவே சித்திரை கிளி தன்னந்தனியே துணை கிட்டுமா வந்து சேருமா? அன்பே வா அன்பே வா உன்னோடு நான் வாழ தேடி தேடி நாளெல்லாம் தேடி பூமாது தேடி தேடி நாளெல்லாம் நான் தேய்ந்தால் பூமாது. அன்பே வா அன்பே வா உன்னோடு நான் வாழ என்னை நம்பி வாழவில்லை என்ற சக்தி நானுமில்லை. உன்னை நம்பி வாழுகின்றேன் பேசும் தெய்வமே. காலத்தோறும் காவலிருந்து என்னை காப்பதென்று நீயும் சொன்ன வார்த்தை என்று நெஞ்சில் ஆடுவேன். தூரம் போக தோணி இல்லை செய்தி சொல்ல யாரும் இல்லை. ஆன போதும் நீ இல்லாது நின்று வாழ்வதேது தேடினேன் உன்னை போல உள்ள ஒன்று என்னை தாக்க உள்ளதென்று பாடினேன். அன்பே வா அன்பே வா உன்னோடு நான் வாழ காடும் பூவும் வாடி நிற்க மாடும் பூவை வாழ வைக்க நீயும் வந்து சேர்வதற்கு நேரமாகுமா? காடும் பூவும் வாடி நிற்க மாடும் பூவை வாழ வைக்க நீயும் வந்து சேர்வதற்கு நேரமாகுமா? வாழ்வதேது வாழ்வதேது தேடினேன் உன்னை போல உள்ள ஒன்று என்னை தாக்க உள்ளதென்று பாடினேன். அன்பே வா அன்பே வா உன்னோடு நான் வாழ தேடி தேடி நாளெல்லாம் அன்பேயாய் பூமாறு பெண்கள் வீச நாளான உலகம் வாழாது. அன்பே வா அன்பே வா உன்னோடு நான் வாழ. வாட்டிய சொப்பன சுந்தரி அத்தா தங்க பிள்ளை தண்ணிக்கு போனா தண்ணி கோட மரத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறே. தண்ணி கூட எடுத்து தங்க பிள்ளை தண்ணிக்கு போறேன். தண்ணி கோட மரத்து தங்க புள்ள
ஓன் சந்தேகம் இப்படி வெட்டிக்காரமாம் என்ன பொம்பளை வாழ்க்கை சரி பொண்ணா பிறக்கிறதே தவறுது பொண்ணா பிறக்கிறதே தவறுது ஆமா என்ன இப்படி சந்தேகமா இருக்கு உனக்கு பொண்ணா பிறக்கிறதே தவறு என்ன மழை வருதோ சரி வந்தான்னு வழியினான்னு காசு உறுதி வந்தேன் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவையாது நாங்கள் எல்லாரும் நடிச்சிட்டோம் என்ன பொம்பளை வாழ்க்கை எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை ஈபியில் வேலாக்கிறன கல்யாணம் பண்ணி ஈபியில் வேலாக்கின கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் சம்பளம் மாதம் மணியர் சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாற்றிடுவேன் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாவத்தில் எண்ணெயை மல்கடிக்கு ஏற ஆரம்பிச்சிடுறேன் முன்னால் வர்ற பீஸை பின்னால் வர பீஸை முன்னாலையும் மாற்றி போட்டுறேன் சரி அதுதான் போனா போன்னு ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணு சரி ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா எப்படியா ஐஸ் சப்ப சொல்லுவானா ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா அந்த இப்படியாது நல்ல நான் ஊரில் நீலாம் பெரிய மனுஷன் ஊர் புலந்தாப்புலையா இருக்கு ஐஸ் விற்கிறேன் காசு அவன் சப்ப சொன்னானா அப்படிதான் இருக்கானே நாடாமனா சந்தோஷமா இருக்கானே ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணா வெயில் நேரத்துக்கு வாழ்க்கை குழுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் தூமியை குடிக்க வேண்டாமே வயலே ஐஸ் வைக்கிறேன் உருவத்தை பார்த்து 80 பாயிண்ட்ல இருந்தது 20 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. பாயிண்ட் அப்படியே அழகா இருக்கியே. அங்க புதுக்கோட்டையில எந்த வண்டியில போய் எங்கன தங்குற? நீ வந்து இன்னும் சென்னை போடலாம்னா வர்ற இப்பவே சென்னையாத்தாருக்கு போகணுமா? அந்த சென்னையாத்தா நான் உன்னோட ரூமுக்கு வரவே மாட்டேன். ஏன்? உன்னை நம்பி பயந்து கிடக்கு. ஏண்டி சும்மாவா? ஆனா அது டவுன் பஸ்ல ஏறிடாத. இதுக்கு 2 கிலோ அக்கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. ஒழுக்கமா போ. இந்த சாக்கடை நைஸா புடிச்சு பார்க்கலாம்னு. உன் கதை புள்ள எனக்கு தெரியும் எப்படி இருக்கு ஏது இருக்கு. என்ன புலம்பிட்டே இருக்கீங்களா? செல்ல குட்டி. டேங்கப்பா என்ன? முகத்தை பார்த்து பேசிக்கிட்டே பார்த்து பேசாம. இல்ல முகத்தோட அதுதான் அதிகமா தெரியுது எனக்கு. மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை வச்சுட்டு நாடா முக்காயிட்டு. அது மார்க்கெட்டா? மார்க்கெட் இப்படி ஆடவே கூடாதுடி. ஆடுனா தாண்டி பெருமை. இப்படி ஆடு முதல்ல. ஆடு காலி செருக்கின்றுவாங்க உன்னை. அப்படி சொல்லாத. வேற. இதுலயும் ஆட்டம் இருந்தாதே நாட்டம் உண்டா. சீ கர்மமுத்து. நீங்க நம்ம எங்க போறது தெரியுமா? ஏய் கார்த்திகை ராணி. என்னடி? எங்க போறோம் இன்னைக்கு? நம்ம எங்க போறோம்னா எங்கனே போறோம்? ஏய் உன்னை கேட்டா அங்கே போய் ஏறி நிக்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும். காவலுக்கு போறோம். இதுவரை கண்ணப்ப வந்து இது காட்ட பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்க? காடுனா வந்து சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கழுத்து இருக்கும். கரடி, புலி, சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. அதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம பயப்பட கூடாது. அம்மா இருக்காங்கல்ல. எதுக்கும் பயப்பட கூடாது. அம்மா வந்தா தான் சிறப்பு உண்டாகும். அதனால அம்மா அழைப்போம். ஆரிய கூத்தறனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மலையெல்லாம் வல்ல தயவு செய்து உட்காருங்க பத்த புண்ணியவதிகளா. அம்மா அம்மா சலாம். அம்மா சரி இது என்ன உடை இப்படி போட்டுருக்க? இந்த உடை தெரியாது. இல்ல எங்க வாங்குனது? தான் பரிக்ரோட்டிகோ. பரிக்ரோட்டிகோவா? திரும்ப கூதல காட்டு. ஒரு பொம்பளை நல்லா வாரி முடிச்சு அழகா பொட்டு வச்சு அப்படி ஸ்ரீதேவியா வரியா மூதேவி பொட்டு வைப்போம் தான் பார்த்தேன். கதையை கேளு. என்ன பண்ணுவேன்? அடியே மூளை அப்படியே தூக்கி பறந்து. சரி அம்மா வந்துட்டாங்க. அம்மா அழைப்போமா? அம்மா அம்மா அந்த அத்தை காட்டுக்குயில் பாட்டு சொல்லு வீட்டு கிளி கேட்டு கொள்ளு. காட்டுக்குயில் பாட்டு சொல்லு வீட்டு கிளி கேட்டு கொள்ளு. ஒட்டி வந்து பாடவே ஒட்டு கிளி மேலவே மேலவே ஒட்டு கிளி நாளவே. காட்டுக்குயில் பாட்டு சொல்லு வீட்டு கிளி கேட்டு கொள்ளு.
நான் தான் சர்ச் மாடு. ஆ? புதுசா வேலைக்கு சேர்த்துருக்குது. என்னையத்தான் உங்க அப்பா ஏய் அட உங்க அப்பாவுக்கு முடியலைன்னு வேலை வாக்கு. நீங்க ஏன் தவறா நினைக்கிறீங்க? என்னது இது மேல மாறாப்பெல்லாம் கிடையாதா? அட ஐயா ஐயா அம்மா நீங்க வச்சுக்கிறீங்க தாங்க. விளையாண்டுட்டு 3 மணிக்கு தந்துறானே வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்பா பெரிய மனுஷன் சப்பி ஏய் ஆண்கள்லாம் உட்காந்துருக்காங்களே ஒரு ஆடை உடுத்திட்டு வர ஒரு இது கிடையாது. அம்மா போடுவோம் தான் பார்த்தேன். திறந்த மனசா இருந்தா தான் இதா இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுறாங்க. என்னமோ உன் பேர் என்னடி? என் பேரு கார்த்திகா. கார்த்திகா, அருமையான பேருடி, அழகான பேரு. சரி அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிருக்காரு. நீ அப்பதுல இருந்து தப்பாவே பேசிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆமா பெரிய கவர்மெண்ட் உத்திய மழை வந்தா விரட்டி விட்டுறாங்க. வேலையை விட்டு நீக்கலாம். ஏய் நீ அதிகமா பேசுற பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. பெண்களை கண்டா ஆமா அதிகமா பேசுற பெண்களை கண்டாலே பிடிக்காது. ஒழுக்கமா பேசணும், ஒழுக்கமா நடந்துக்கணும். எத்தனை மாசம்னு கேக்குறா? 8.75. ஏய் இங்க பாரு. அதனால வந்து அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொல்லிருக்காரு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போக போறீங்க. நீ எப்படி பொம்பளை மாதிரியே இருக்க? எத்தனை மாசம்னு காட்ட. அப்புறம் நீங்க சந்தேகப்படுறீங்க. எப்படி பொம்பளை மாதிரி இருக்கோம்னா என்ன பார்க்கல என்ன ரேவடி சிரிச்சிட்டாங்க. உங்க ஜாவியாத்துக்கு பேசுறீங்க. சரி அதனால வந்து கார்த்திகா அவன் வேணும் ஒண்ணொண்ணா பாப்பா. நம்ம எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போவோமா? ஆமாமா. பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். ஆஹா ஆமா குயில்கள் கூவதும் அங்க பாரு மயில்கள் ஆடுவதும் எங்க மரங்கத்தி பறவைகள் டக் டக் என்று ஓசையிடும். ஆமா, இந்த- மான்கள் எல்லாம் துளி துளி ஓடுவதும். ஆமாமா பூனை குட்டி எல்லாம் பூந்து பூந்து பால் குடிக்கும். ஏய், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்னன்னே தெரியல வர. நீ தாண்டி என் உயிர் தோழி. அப்ப நான் மயிர் தோழி. ஏய் நீ மதிப்புக்குரிய தோழி. உன் மனசு எப்படிமா இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது? ஏன்டி அப்புறம் சோகமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுடி. என்னடி ஏய் என்னடி நீ சோகமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உனக்கு என்ன வேணுங்க வா. ஜா ஆ அம்மாட்ட சொல்லி என்ன குறை இருந்தாலும். முருகர்ட்ட கேட்டு ஏதாச்சும் வாங்கி தரோம் உனக்கு வரோம் வேணாமா? சரி இருக்கட்டும். அதனால இங்க பாருங்க சரிம்மா. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லும் போல இருக்கு. சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்ல. நீங்க என்கிட்ட சொல்லிட்டா எல்லா சங்கத்துக்கும் போயிடுறேன். அப்புறம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன்னை நம்பி சொல்றேன் தோழின்றனால. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அவரு? யார் தெரியுமா? அடையாளம் சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா? சாமி சொல்லுங்க. எதுக்கு? நான் சொல்ற அடையாளம் வேறடியா? இருக்காப்ல. இங்க பாரு. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படிமா? அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. ஐயோ அம்மா ஏன் என்ன டேய் என்ன? ஒரு மனுஷனா ஆ, ஒரு கடப்பாரை பிடிச்சிருக்கானே. சரி வேலை வேல் பிடிச்சிருப்பாரு. இன்னொரு அடையாளம் சொல்லவா? அவர் பட்டை போட்டிருப்பாருடி. அட லோக்கல் குரூப்பா இருக்கு. ஏய் நல்ல சரக்கு எப்படி சரக்கு இருக்கு? பக்காளி லெமன். என்ன சொல்ற? நான் பசு பதி பசம் சொல்லி முப்பட்டை சொல்றேன். நீ என்னது சொல்ற? முப்பட்டையா? நான் சொல்றது சப்பட்டை. சரி இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. நீ பொம்பளையா இருந்தா தான் சரியா பேசுவ. அப்ப என்ன- ஏய், இங்க வாடி பாடு. வாய் பேசுற. சந்தேகப்படுறீங்களா? இல்லடி நீ என்ன மிரட்டுற? நீ என்ன மிரட்டுற? எங்க அப்பாட்ட சொல்லவா? ஆ? அப்புறம் நான் பொம்பளையா? வாய் தான் அழகா இருக்கு. ஏன் என்ன குறைச்ச? இவங்க தான் புது அத்தை. அமைதியா இருக்கணும். இன்னொரு கொட்டை ஒண்ணு கழுத்துல போட்டிருப்பாரு. வித்தியா கழுத்துல ஒரு கொட்டை போட்டுருப்பாரு. கழுத்துல கொட்டை? ஆமா கழுத்துல கொட்டை இருக்காது. கழுத்துல தாண்டி இருந்துச்சு. நான் பார்த்தேன்னு சொல்ல அப்புறம் என்ன? நான் பார்த்து எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் எனக்கு தெரியாதா? கழுத்துல தான் இருந்துச்சு. நம்ம இந்தியா தானே பார்த்தோம். ஏய் என்ன கொட்டை தெரியுமா? அதுதான் ருத்ராட்ச கொட்டை. கழுத்துல ருத்ராட்ச கொட்டையா? முத்துராசுலடி ருத்ராட்ச கொட்டை. சரிம்மா. இன்னொரு அடையாளம் சொல்லவா? அவர் காலு கீழே பாம்பு இருக்குண்டி, மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கும். இவர் யாருன்னு சொல்லு. சர்க்கஸ்காரர். நான் சொன்ன அடையாளத்துக்கு அவருக்கு பாருங்க. நான் சொன்ன அசந்து போணும். நான் சொன்ன அடையாளத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? என்னமா ஆடு வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு, பட்டை சரக்கு வாங்கி வச்சிருக்காரு. ஏய் அது பசுபதி முப்பட்டடி. சரிம்மா. சரி இருக்கட்டும். அவர் யார் தெரியுமா? யாரும்மா? நம்ம குலக்கடவுள் முருகர். முருகனா? அவர் தான் நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு முருகனை காதலிக்கிறேன். யாரு? யார்? ஏய் யார் அடி காதலிக்கிற? டீ கடை அம்முதா வீட்டுக்காரர்.
அவன் எனக்கு டிமிக்கி கல்யாணம் ஆகாதவரையே பார்த்து காதலிக்கணும், புரியுதா? கல்யாணம் ஆனவங்களுக்கு பேர் காதலிச்சா அது காதல் கிடையாது, அப்படியா? புரியுதா? அப்பனா நாட்டுல எவனுமே காதல் பண்ண முடியாது. அப்படி நீ சொல்லாத, நீ பாக்குற ஆள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க போல. ஏமா அதுதான் ஏமா வாய முடி. முருகரை காதலிக்கிறேன். எப்பேற்பட்ட காதல், பெரியவங்க பீட்டி வாத்தியார் வாயமுடி. எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லவா? அவருக்காக நான் இப்பெல்லாம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி சொல்லுங்க? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன். சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சு வச்சேன். சோறு சமைச்சிருக்கேன். சீனத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். உனக்கு ரசமும் வச்சிருக்கேன். ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன். உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேன். உன்னிரவாயே கொப்பளிக்க நான் பன்னீர் வச்சிருக்கேன். மாமா பன்னீர் வச்சிருக்கேன். மாமா சாப்பிட வாரிகளா இல்லே தோப்புக்கு போதிகளா? சாப்பிட வாரிகளா இல்லே தோப்புக்கு போதிகளா? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீனத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். உனக்கு ரசமும் வச்சிருக்கேன். ஆத்துக்குள்ள சேலையில மீன பிடிப்பமா, அது தோப்புக்கு போய் 2 பேரும் சுட்டு தின்னுவமா. நான் ரொம்ப நாளா சைவமணி உனக்கு தெரியல, கூப்பிட்டதும் ஓடி வர என்னால் முடியல. நீ விரிச்சு வச்ச இலைய நீ மூட போடலாமா? என் ருசிய தெரிஞ்சுக்காம நீ சமைச்சு வைக்கலாமா? ஆக்குனது அரிடலாமா? மாமா சாப்பிட வாரிகளா இல்லே தோப்புக்கு போதிகளா? சாப்பிட வாரிகளா இல்லே தோப்புக்கு போதிகளா? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சு வச்சேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீனத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். உனக்கு ரசமும் வச்சிருக்கேன். உன் 10 விரல் நகத்திலேயும் விசேஷம் இருக்கா? கைப்பட்ட தண்ணி இனிக்குதடி பாயாசம் உனக்கா? நீ உச்சி குளிர பேசுறது சாப்பாட்டு ருசிக்கா? உன் மனசுக்குள்ள இப்போ வேற உள்நோக்கம் இருக்கா? நீ இளைய போடும்போது அதில் வளையல் விழுந்ததில்லை. அது கைய மீறும் ஆசை, அதை சொல்லி என்ன பண்ண? ஒரு பசி முடிஞ்சா பசி பிறக்கும். மாமா சாப்பிட வாரிகளா இல்லே தோப்புக்கு போதிகளா? மாமா சாப்பிட வாரிகளா தோப்புக்கு போதிகளா? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சு வச்சேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீனத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன். உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேன். இங்க உன்னும் வாயும் கொப்பளிக்க பன்னீர் வச்சிருக்கேன். மாமா பன்னீர் வச்சிருக்கேன். மாமா சாப்பிட வாரிகளா நடு சாமத்தில் வாரிகளா? சாப்பிட வாரிகளா? நடு சாமத்தில் வாரிகளா? இப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட அவர் ஏதாச்சும் வர்ணிச்சு சொல்லணும்ல. அப்படியா? வர்ணிச்சு சொல்லவா? அவர் எப்படி தெரியுமா என்கிட்ட காதல சொன்னாரு? எப்படிமா சொன்னாரு? நான் எப்ப காதலிச்சேன் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கேக்குறியா நீ? தோழி தானே? நீங்க தான் சொன்னீங்க எப்ப காலேஜ்னா அப்புறம் ஒரு எப்ப காதலிச்சீங்க, எத்தனை வயசுல காதலிச்சீங்க கேட்கணும்ல. எப்ப காலேஜ்? எனது 5 வயது அரியா பருவத்தில் 5 வயசுல காதல் உண்டாயிச்சா? ஆமா, என் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, கட்டுனா நான் அவரை தாண்டி கட்டுவேன். இல்லன்னு வச்சுக்க, இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். ஏன்னா காதலிச்சவரே கரம் பிடிக்கவே நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை விட்டுட்டீங்கன்னா நான் கட்டுவேன்னு பார்த்தேன். ஏய், அப்படி ஒரு அவருக்கு டேஸ்ட் இருந்துச்சுன்னா கொண்டு வேண்டியதா? சரி இருக்கட்டும். அதனால அவரை எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படிமா நினைக்கிறீங்க? அவரை பத்தி நான் சொல்லவா? நீங்க சொல்ல சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம, என் கண்ணு 2 ஆக்கி புட்டான் தூக்கம் இல்லாம. சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம, என் கண்ணு 2 ஆக்கி புட்டான் தூக்கம் இல்லாம. என் காட்டுக்கார மேடெல்லாம் அச்சம் இல்லாம, அட குத்த வச்ச உன் முகர கூச்சம் இல்லாம. சும்மா சும்மா கண்ணாடி
கண்ணாடியை பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் பூச வச்சானே விதவிதமா வெக்கப்பட கத்துட்டானே ரகரகமா கனவுல தான் முங்க வந்தானே பம்பரமா என்ன ஆக்கி போட்டானே அவன் பார்வையால கட்டி வச்சு சுத்தரிட்டானே பம்பரமா என்ன ஆக்கி போட்டானே பார்வையால கட்டி வச்சு சுத்தரிட்டானே சொல்ல வந்த சொல்லி போட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டா ஆக்கி போட்டா தூக்கம் இல்லாம அவன் காலழக பார்த்து பார்த்துதான் வைக நதிக்கரையை கட்டி வச்சாங்க அவன் காலழக பார்த்த பின்னாலே வருஷ நாட்டு மழை சின்னதுனாங்க ஐயோ பயமுள்ள செங்க சவப்புள்ள கண்ணும் முடியும்டா உடம்பில் கருப்புடா ஐயோ பயமுள்ள செங்க சவப்புள்ள கண்ணும் முடியும்டா உடம்பில் கருப்புடா அழக தேராட்டம் அவன் நடையும் இருக்குண்டா ஆயுள் முழுக்கேனா அவன் நிழலா நடப்பேனா சொல்ல வந்தா சொல்லி புட்டாங்க செவில்லாம கண்ணு ரெண்டாக்கி புட்டா தூக்கம் இல்லாம கடுகர மேடெல்லாம் அச்சம் இல்லாம அட குத்த வச்சு ஒம்மகர கூச்சலே இல்லாம சும்மா சும்மா கண்ணாடிய பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் பூச வச்சானே விதவிதமா வெக்கப்பட கத்து தந்தானே ரகரகமா கனவுல தான் முத்தந்தானே பம்பரமா என்ன ஆக்கி போட்டானே அவன் பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே பம்பரமா என்ன ஆக்கி போட்டானே அவன் பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே பரவாயில்ல வருது ஆலோலோ 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 என்னாச்சு என்னாச்சுமா? என்ன மண்டே வர சொல்லி என்னாச்சு பாடுற வாசிக்காம இருக்கீங்களே அந்த பிள்ளை ஆலோலோ ஆலோலோ அந்த பிள்ளை வாசிக்க வேணாம். ஆடிக்கிட்டே பறவை விரட்டுங்கம்மா. நான் எதுக்கு ஆடணும் ஏன் வள்ளி ஆடப்படாத சட்டமா இருக்கு? எதுக்கு ஆடணும் ஆடுறது தானே உங்க 2 பேரும் அந்த ஆடம்னா என்ன? பப்புன் டான்ஸ்லயே இப்ப ஆடப்படாதான். இந்த வருஷம் மாத்திட்டா தை 1ஆம் தேதியில இருந்து. நான் பாடுறேன் நீங்க எல்லாம் ஆடுங்க ஆலோலோ 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 இது என்ன பாத்தியலா? நீ ஏன் தோழியா இல்ல அவங்களோட தோழியாடி உங்க தோழியா? அப்புறம் என்ன என்ன ஏத்து பேசுற ஆமா. என்ன? இன்னைக்கு மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க இன்னைக்கு 2035. 2035 என்னடி என்ன மனநிலை பாதிக்கப்படல 2035 சரி இருக்கட்டும் ஆடணும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி ஆடுறேன் அதே மாதிரி ஆடுவியா ஆடுவியா அட ஆட்டத்துல நான் ஃபேமஸ். அப்படியா ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சீத்தில ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கிட்டு சேத்திலே கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேரில அவன் கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேரில கை பிடிச்சு கொண்டாடுவா தேரில ஊரில ஐர மீன் ஆத்துல ஐர மீன் பிடிக்க போறோம் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கிட்டு சேத்திலே பாதி அந்த அவ கடிச்சு தின்ட்டார். அதான் சரி. எங்கடா பிட்டிலிக்கு பிட்டி கம்பி
முடியாம திர்றான். இப்ப தாண்டா அந்த சாம்பார் வேலை செய்யுது. ஆனா நீலாம் இருந்து என்ன 4 பேர் தாண்ட முடியாது. பிட்டுக்கிழக்கு பிட்டுக்கும்பி நடைய மாத்து நடைய மாத்து ஏ அப்பா என்ன பார்த்து அடறிய கூத்து அது இது ஒன்ன போல நாத்து. என்னடி பண்ணுது? அலலோ 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 ஆனந்த கூடிய மாலோ அண்ணங்கள நரங்கள பெருங்களையா ஐயையே விட்டு போக மனமில்லையா அடுத்தவங்க சுத்து மேல இந்த ஆசையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா வர போடுவது உங்க பாஷையா நீங்க வர போடுவது உங்க பாஷையா உலகசயன சரணம் எனதுலமிது தரும் தருணம் பொன்னமோ நாராயண உலகத்தையா சரணம் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் உற்றிடும் மரக்கரை சக்கர நித்துடன் சங்கரித்திடும் பொன்னமோ நாராயண உக்கிரம் உற்றிடும் மரக்கரை சக்கர நித்துடன் சங்கரித்திடும் பொன்னமோ நாராயண உலகசயன சரணம் எனதுலமிது தரும் தருணம் ஓம் நமோ நாராயணா. உலகளந்த மரவேர்களை துவளகளம் கொடுத்த நாதா, அடிநமோதா, ஓம் நமோ நாராயணா. உலகளந்த மரவேர்களை துவளகளம் கொடுத்த நாதா, அடிநமோதா, ஓம் நமோ நாராயணா. உலகசயன சரணம் எனதுலமிது தரும் தருணம் ஓம் நமோ நாராயணா நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஜகநாதா, திருமகள் மருகிடும் நீதா, நவமுனிவர்கள் தொழும் பாதா, தாரக மந்திர கீதா, சங்கு சக்ராயுதா, ஓம் நமோ நாராயணா. ஜகநாதா, திருமகள் மருகிடும் நீதா, நவமுனிவர்கள் தொழும் பாதா, தாரக மந்திர கீதா, சங்கு சக்ராயுதா, ஓம் நமோ நாராயணா. நாயகனே இத்தகைய பேர் உண்டு நாயகனே. மச்ச குர்மவதார வாமனனே வந்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுரை நீ முகுந்தோ நந்த ஸ்ரீ வைகுண்டா. அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த பஞ்சமி கிந்த குந்தன் பக்தி எழுந்தொழி. பஞ்சமி கிந்த குந்தன் பதமே தொழுவிதமே எனக்கிதமே தரும் ஓம் நமோ நாராயணா. நாராயணா ஓம் நமோ நாராயணா. 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 நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூட இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்
என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போடு மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே நாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட